இப்படி பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நாட்டுக்கோழி முட்டையாக வறுத்து வறுத்து சாப்பிட்டுட்டு அட கோழி தெளிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 7700 கொடுத்து ஒரு 55 குஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு முட்டாளை பார்த்துருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் ஒரு பெருமை என்னன்னா, நாங்கள் முட்டையே வாங்குறதில்லைன்னு ஒரே பெருமை பீத்தல் வேறு. நிஜமாலுமே சொல்கிறேன், இதை கணக்கு போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முட்டைக்கோழி இருந்துச்சுங்க, அது நோய் வந்து செத்து அதுக்கப்புறம் முட்டையும் வாங்குறதில்ல, முட்டைக்கோழியும் வாங்கவே இல்லை. முட்டைக்கோழி இருந்துச்சுன்னா என்ன ஒரு பிரச்சனைனா, சேவலுகள்லாம் அதுகளோட தான் சுற்றியே தவிர நாட்டுக்கோழியில் குஞ்சே பொறிக்க மாட்டேங்குது. அப்புறம் எல்லா மொட்டும் ஒன்றா விட்டுச்சுன்னா எந்த கோழி எந்த மொட்டு விட்டுச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. வித்தியாசமே சற்று கூட தெரியறதே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, நாட்டுக்கோழி விடுற முட்டை வறுத்து சாப்பிட்டுட்டு போண்டா கோழி முட்டை அடை வச்சு குஞ்சாக பொறிச்சிட வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் போண்டா கோழியை வெட்டி சாப்பிட்ற வேண்டியது. இதே வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா கோழி அடையே தெரியல அப்படிங்கிறங்காட்டிக்கு பாவம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது முட்டை கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு குஞ்சு 2 குஞ்சு மாற்றி விட்ருக்குறேன். அடித்து தலையெல்லாம் பிரித்து மேய்ஞ்சி ஐயோ சாமி எதுக்குடா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த கொஞ்சே பாவமாக பரிதாபமாக செத்து போயிடுது. அதையெல்லாம் நினச்சிட்டே அப்படியே விட்டுற வேண்டியது. அது அடை தெளிகிற மாதிரியே தெரியல. அப்புறம் சரி தங்கச்சி வீட்டில் வாங்கிட்டு வந்து விட்றாங்க, அதே மாதிரி நாமளும் வாங்கிட்டு வந்து விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரையலுக்கு வந்து ஒரு 25 குஞ்சுன்னு நினைக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஒரு 25 வாங்கிட்டு வந்தோம். அந்த 25 குஞ்சு வந்து வாங்கிட்டு வந்து விட்டோன்னே ஃபஸ்ட்டு ஒரு கோழிக்கிட்ட வாங்கிட்டு வந்து விட்டோம். நான் கணக்கெல்லாம் பார்க்கல, இருட்டுக்குள்ளே சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காருக்குள்ளே இருந்து கையை விட்டு 2 கையை வலிக்க வேண்டியது. வலிச்சிட்டு வந்து 3 கோழிக்கிட்ட விட்டுருந்தாங்க. அதில் ஒரு கோழி குஞ்சு வந்து அந்தன்னைக்கே நைட்டே ஒரு கோழி குஞ்சு கோழி அமுத்தியே செத்து போச்சு. அப்புறம் இன்னொரு கோழி என்ன பண்ணுச்சு, 3 கோழிக்கு பிரித்து விடலான்னு தான் வாங்கிட்டு வந்தது. இன்னொரு கோழி என்ன பண்ணுச்சு, வெடி வரை கம்முன்னு பத்திரமா வச்சுருந்துச்சு. வெடியால் பார்த்தா எந்திச்சு ஓடிப்போச்சு. கோழி குஞ்சை மட்டும் விட்டு போட்டு வெளியே கூப்பிடுது, கோழி குஞ்சு வா போகலான்னு சொல்லிட்டு. அதுவும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இருக்கிற தூக்கி இன்னொரு கோழி குஞ்சு கிட்ட விட்டாச்சு. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த 3 கோழிக்காக வாங்கிட்டு வந்தது 2 கோழிக்கிட்டேயே பிரித்து விட்டாச்சுங்க. இப்போதைக்கு அந்த 2 ஃபஸ்ட்டு 9/4/2025 வாங்கிட்டு வந்தது வந்து இப்போ ஒரு 7ம் ஒரு 11 மிச்சமாக இருக்குது. செத்து போனது போக ஒரு 18 உருப்படி மிச்சமாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் 2வது டைமு இது நல்ல ஐடியாவே இருக்கே சேர்த்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 4 கோழிக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். அந்த கோழி என்ன பண்ணுச்சுன்னா 2 கோழி சேர்த்துக்கவே இல்லை. மறுபடியும் ஒரு 2 கோழிக்கிட்ட மட்டும்தான் விட்டுருந்தோம். அதுலேயே இந்த போண்டா கோழி நைட்டே பிச்சு பேசறி எடுத்துருச்சு. நிஜமாலுமே அதாவது அதனோட குஞ்சாக இருந்தால் காப்பாற்றுது. போன தடவை அந்த போண்டா கோழிக்கிட்ட இருந்து மொட்டைலாம் சாப்பிட்டுட்டு நாட்டுக்கோழி மொட்டை எடுத்து அதுக்கிட்ட வச்சு அது ஒரு குஞ்சு காப்பாற்றுச்சு. 2 குஞ்சில் ஒரே குஞ்சு தான் காப்பாற்றுச்சு. இது கோழி காக்கா பருந்து எல்லாம் பிடிச்சது போக மீதி இருக்கிறத நம்ம சாப்பிட்டுக்கிறதுங்க. அந்தளவுக்கெல்லாம் கேர் எடுத்துக்கிறதே கிடையாது ஃபஸ்ட்டுலாம், அதாவது இதுக்கு முன்னாடி. இப்போ இது காசுக்கு வாங்கிட்டு வந்து விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஐயோ காசு 8000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமா இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமே, கண்ணும் கருத்துமா எந்நேரம் பார்த்துக்கிட்டு கூண்டு கடியவே தான் உட்காந்துருக்கிறது. அதை வேடிக்கை பார்க்கறது, அதுக்கு தீனி கொடுக்கறது. இன்னும் எந்த மருந்தும் கொடுக்கவே இல்லைங்க. அந்த டெட்ராசைக்கிள் அந்த மருந்து மட்டும் தான் தண்ணியில் போட்டு கொடுக்குறது. அது அப்புறம் என்னமோ ஒரு டானிக்கு தங்கச்சி மாப்பிள்ளை தான் சொன்னார். அது மட்டும் 2 மாற்றி இது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போதைக்கு வந்து 2வது டைம் வந்து ஒரு 30 கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 25, 2வது ஒரு 30, 55ல் 7700 140 இனிமேல் கண்டிப்பாக நாட்டுக்கோழி முட்டில் கை வச்சா பெரிய பாப்பாவே அடி வெளுத்துருவேன்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே முட்டைக்கோழி வாங்கலான்னு பார்த்தேங்க, அதுக்குள்ளே ஒரு சின்ன தடங்களாச்சு. அது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இல்லைன்னா முட்டைக்கோழி வாங்கிட்டு வந்திருப்போம். முட்டைக்கோழி பண்ணைக்கே போகலான்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஒரு 10 குஞ்சு வாங்கிட்டு வந்து விட்டோம்னா பரவாயில்லைன்னு தோணுது. ஆனால் பார்ப்போம், இன்னும் போகலை. போனால் பார்க்கலாம். போய் வாங்கிட்டு வந்து விட்டோம்னா நம்மளுக்கு முட்டைக்கு பிரச்சனை இல்லை. முட்டை காசு கொடுத்து வாங்குறதுனா ஒரு அங்கலாப்பாக இருக்குதுங்க. அது என்னமோ முட்டை வீட்டிலேருந்தே எடுத்து சாப்பிட்டு பழகி அதுதான் 7500 முட்டை கம்முன்னு வச்சுருந்தோம்னா 7500 மிச்சமாயிருந்திருக்கும். ஆனால் இந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேங்க. நிஜமாலுமே பார்க்குறக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஒன்று ஒரு 5-6 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 13 குஞ்சு நம்மளது பொறிச்சிருக்குதுங்க. 13 குஞ்சில் 11 12 இந்த மாதிரி காப்பாற்றிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக 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 என்னாச்சுன்னு தெரில, குஞ்சு பொறிக்கிறதும் கம்மியாயிருச்சு. நம்மளுக்கு செய்கிற கலவை வீட்டுக்கு செய்கிற கலவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருந்தால் நம்ம வந்து கடையில் கொடுத்துறதோட சரி, அது எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல. மொட்டை சாப்பிட்டுக்கிறது, கறி வேணுங்கிறது நம்ம செஞ்சுக்கிறது.
நம்மளுக்கு தேவைக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற நினப்பிலையே தான் விட்டாச்சு இத்தனை நாளாக. அப்புறம் இதை வாங்கிட்டு வந்து விட்டோன்னே ஒரு பிரியமாக இருக்குது. பார்த்தாவே அப்படியே என்ன சொல்கிறது, கூட்டிகிட்டு போகும்போது படலாட்ட போகுது. ஏதாவது வந்துருச்சுன்னா பயந்துட்டு குடுன்னு நிறைய வரும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்லேயே இருந்து புழங்கிட்டு அந்த ஏதாவது ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணுது. நிஜமாலுமே முட்டை காசு கொடுத்து வாங்குறதுனா ஒரு ஆங்கிளாப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னடான்னா கம்முன்னு காசு கொடுத்தே வாங்கியிருக்கலாமே, இப்போ 7500 மிச்சமாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. 7400. அப்புறம் அது போக ஒரு மூட்டை தீவனம் விட்டு வந்தாச்சுங்க. மறுபடியும் ஒரு 2 தடவையோ 3 தடவையோ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம். அது சரி கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 4 குஞ்சுக்கும் வைக்கிறது போக பத்துறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோவாக தான் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தது. கிலோ 40 ரூபாய்ன்னு நினைக்கிறேங்க. அதனால் மூட்டையாகவே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூட்டையாக எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறோம். பெரிய கோழி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அதையே வைக்க ஆரம்பிச்சிச்சு. கோழி குஞ்செல்லாம் க்ரோத் வந்து செம்மையாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா இந்த குண்டாவெல்லாம் வச்சோம்னா, அதாவது அதை என்ன சொல்கிறது, சிமெண்ட்டு தொட்டி வச்சோம்னா தண்ணி பறச்சு இது பண்ணுறதில்ல, கால் உள்ளுட்டு அழுக்கு பண்ணிடுது. இதை வச்சோம்னா போனோன்னே இழுத்து கீழே தள்ளிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறது, பறிச்சு கீழே கமுத்துருது தண்ணியை. மருந்தோடு வச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தீவனம் வச்சாலும் கமுத்து போடுது. இது பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது ஒன்று தான் மைனஸே தவிர மற்றபடிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இந்த கோழி நான் பாராட்டியே ஆகணும். இது வந்து அவருக்கு பிடிச்சதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தது. ஆனால் இது பெருவிட கோழி இல்லைங்க, மற்றது எல்லாமே பெருவிட கோழி. 2 குஞ்சு வந்து, அதாவது 2 கோழி மட்டும் பெருவிடை இல்லை, மற்றது எல்லாமே பெருவிட கோழி தான் நம்மகிட்ட இருக்கிறது. நம்ம என்ன பெருவிட கோழியை அவ்வளோவா கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்கிறோம். நம்ம முட்டை சாப்பிட்றதுனா வேலையாக போச்சு. இந்த குஞ்சு மட்டும்தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, பாருங்க கையில் எப்படி கொத்துதுன்னு சொல்லிட்டு. நான் பரவாயில்ல, நல்லாவே சீக்கிரமே வளர்ந்துருச்சு. கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் வாங்கிக்கலாம். எனக்கு வாங்கணும் தான் ஆசை. அவங்க அப்பா இதுலேயே 10,000 ரூபா நிற்கிது, கொஞ்சம் கம்மிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா அந்த பிஸ்கட் கலர் கோழி, அது வந்து 2 குஞ்சு தான் பொரிச்சிருந்தது. அதனால் அதை வந்து இன்னொரு கோழிக்கிட்ட மாட்டி விட்டாச்சு. மொத்தம் 3 கோழி வந்து 9 குஞ்சு பொரிச்சிருந்தது. ஒரு கோழி 5 குஞ்சும், அந்த பிஸ்கட் கலர் வந்து 2 தான் பொரிச்சிருந்துச்சு. அது காப்பாற்றுற மாதிரியே தெரியல. குஞ்சு பாட்டுக்கு ஒரு வாக்கு இருக்குது. நம்மால் பாருங்கள் எப்படி தங்கத்தை கொஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஆயாளுக்கு மகளுக்கு இதே தான் வேலை. அவருக்கு என்ன நல்லா அடிச்சு தான் இருக்கிறாரு, கிருன்னு சாப்பிட கூட சாப்பிட்றது கிடையாது, சூடாயிட்டு. 1 மாதம் தான் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. டேய் 15 நாள்லேயே சாப்பிட கடிக்க ஆரம்பிச்சிருமாமாடா. கையை கொடுத்து கடிக்கக்கூடாதுல்ல. ஃபஸ்ட்டெல்லாம் முட்டையை விட கோழி குஞ்சு 1-2 தான் பொரிக்காதே தவிர இப்போ மேக்ஸிமம் பொரிக்க மாட்டேங்குது, மினிமம் தாங்க பொரிக்குது. பரவாயில்ல, இது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது வாங்கிட்டு வந்து விட்றது. போண்டா கோழி நம்மக்கிட்ட மறுபடியும் போண்டா கோழி கிராஸ்ங்க. போண்டா கோழி மொட்டு வச்சு நாட்டுக்கோழிக்கு பொரிச்சது 2 இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, ஒன்று கொண்டு போய் அடை வச்ச கோழிக்குள் விட்டுட்டு வந்துடுது. அது என்னடான்னா பெரும் பிரச்சனையாகவே இருக்குது. அது எந்த மொட்டு பழைய மொட்டு, எந்த மொட்டு புது மொட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு போண்டா கோழி இருக்குது, அது வந்து கரெக்டாக சோஃபா மேலே படுத்து முட்டை விட்டுட்டு போயிடுது. நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். இவங்க தான் 18 பேர் இருக்கிறாங்க. இது செம்மையாக காப்பாற்றுதுங்க. எந்த கோழி, அதான் ஒரே ஒரு கோழி கொஞ்சம் மட்டும் அடித்து கொன்னுடுச்சு. அது வேறையில் பாப்பா தெரியாமல் மாற்றி விட்டுட்டா கோழி குஞ்சை கொஞ்ச நாள் கழிச்சு. அதனால் கொத்தி கொண்டு போடுச்சு. நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள் எப்படி குளிச்சுட்ருக்குதுன்னு சொல்லிட்டு. மண் குளியல் கட்டாந்தரையாட்டு இருந்துச்சு, அதிலேருந்து மண்ணில் விட்டங்காட்டி இப்போ ஃபஸ்ட்டு மண்ணுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வேறு கூண்டில் இருந்துச்சு. சின்ன ரிங்கு வந்து ஓட்டை பெருசாக இருக்குங்காட்டி கோழி குஞ்செல்லாம் வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பி வலை வாங்கி கட்டிட்டாங்க, இந்த டைமண்ட் வலை. அதிலேருந்து இந்த தடவை தான் மாற்றி விட்டோம். அதனால் ஒரே ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. இந்த கோழியில் மட்டும்தான் 18 குஞ்சு இருக்குதுங்க. இது நல்லா பார்த்துக்குது. எந்த கோழி எந்த இது பார்த்துக்கலினாலும் இதுகிட்ட வாங்கி விட்டுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் கொன்னதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கம்முன்னு தான் இருந்துச்சு. நான் மறுபடியும் கொண்டே புண்ணு சரியாக போச்சுன்னு கொண்டே விட்டேன். பயங்கரமாக கொத்தி வீசிடுச்சு. நானும் என்னென்னமோ பண்ணேன், செத்து போச்சு. மறுபடியும் மற்றபடிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா கோழி குஞ்செல்லாம் ரெக்கையிலலாம் புண்ணு கொத்தி ரத்தம் வந்துருச்சு.
சரி நீ என்னடா பண்ணுறது, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 10 நாள் கம்மிங்க. அது 10 நாள் முன்னாடியே வாங்கிட்டு வந்தது. அது 25 குஞ்சு. இது 10 நாள் கழித்து வாங்கிட்டு வந்தது. அதனால் மறுபடியும் வந்து நீக்கி விட்டாச்சு 10 நாளுக்கு முன்னாடியே. எந்நேரம் அங்கேயே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 50 குஞ்சு ரவுண்டாக நிற்குங்காட்டி, ஒரு சில குஞ்சு பொடி குஞ்சாக இருக்குங்காட்டி காக்கா தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மொசரடி தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து நீக்கி விட்டோம்னா சாயந்தர நேரத்தில் பிடிக்க வர நேரத்தில் நான் அங்கே தான் இருக்கிறேங்க. அப்புறம் கணக்கு மிஸ் ஆகக்கூடாது. எப்படியும் ஒரு 40 குஞ்சு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இனி எத்தனை பெருசாகி எத்தனை விற்போன்னு தெரியல. இன்னும் எந்த மருந்துமே ஊற்றலைங்க, இனிமேல் தான் ஊற்றணும். எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். பப்பாளி வந்து நம்ம சாப்பிட்டது போக அவங்களுக்கு கொடுத்தா நல்லதுங்களாமாங்க. அதனால் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்குறேன். குரலி வரைக்கும் சாப்பிட்ருக்கீங்க நீயும் சரி அவனும் சரி. குரலி வரைக்கும், சும்மா இல்லை குரலி வரைக்கும். என்னடா என்னடா வகுறது புலத்தாச்சியாட்ட நிறமாச கர்ப்பிணி மாதிரி இருக்கிற. நிறமாச கர்ப்பிணி இந்த நிற்கிறார் அவர். ஐயோ ஐயோ, இது என்னடா வயிறுது. இது வந்து 35 நாள் ஆச்சுங்க. கோழி குஞ்சு நீக்கி விட்டாச்சுங்க. இது வந்து அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வாங்கினது, 45 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது நீக்கி விட்டு ஒரு 4-5 நாள்லேயே அதுங்களே நீக்கி விட்டாச்சு. இது வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்ததுங்க. ஒரு 10 நாள்லேயே அபரிவிதமான வளர்ச்சி தெரியுது. இது நீக்கி விட்டானே எடுத்ததுங்க. புண்ணாயிருச்சு, அதனால மட்டும்தான் நீக்கி விட்டனே தவிர மறுபடியும் இல்லைன்னா ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்காட்டிக்கு ஏதாவது பிடிச்சிட்டு போயிருமோ என்னமோ அப்படின்னு ஒரு அங்கலாப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தள்ளி வைடி, ஒரு டப்பா எடுத்து தள்ளி வைடி. இந்த அடி இது என்னாச்சு இப்படி காயம் ஆயிருக்குதுன்னு தெரியல. அது இந்த ஒரு கோழி குஞ்சு கூண்டில் இருக்கிற மட்டும் ஏதாவது கொத்திக்குச்சா நீ என்னாச்சுன்னு தெரில. இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். காசோட அருமை காசை போட்டு வாங்கினா மட்டும்தான் தெரியுது. நிஜமாலுமே இப்படி சுத்தம் பண்ணி விட்டோம்னா
மொசலடி கழுகு காக்கா எல்லாம் பிடிச்சிட்டு போகிறக்கு சௌரியமாக இருக்குது. இனி வந்து பொரிக்கிற குஞ்சு ஒரு குஞ்சு கூட காக்கா கழுகு பிடிச்சிட்டு போகிறக்கு இல்லாமல் நம்ம வளர்த்தணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சபதம் எடுத்துக்க போகிறேன். நிஜமாலுமே பார்ப்போம் இந்த தடவை எத்தனை குஞ்சு விற்கிறோம், எத்தனை குஞ்சு மேடேறுது, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்டது போக மிச்சம் இருந்து கையில் விற்றா போதும் விடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.